வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரியான கலர்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு மேலே இமேஜ் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை ஒரு 25 செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் க்ரீன் ஸ்க்ரீனு. அதை வந்து டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிவிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமாக்கின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும், அதை மட்டும் ஒரு 35 இல்லைனா ஒரு 40 வந்து கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோ எத்தனை செகண்ட் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த டெம்ப்ளேட் வந்து 23 செகண்ட் தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த பேக்ரவுண்ட் பிளாக் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஃபோட்டோஸ் ஆட் பண்ணலாம். வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கரெக்டாக வந்து ஃபோட்டோஸ் வந்து ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ கரெக்டாக ஃபோட்டோஸ் வந்து ஃபேஸ் தெரிகிற மாதிரி செட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் தேவையான அளவுக்கு கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்கில் போய்டும். இப்போ அந்த ஃபோட்டோவோட டியூரேஷனை கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து நம்ம எங்கே முடியுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து நல்லா இப்படி மூவ் பண்ணுங்கள். வீடியோவை மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளாங்காக வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து முடியுது. ஒரு 9 செகண்டு கிட்ட முடியுது. எக்ஸ்ட்ரா இருக்க பிக்கை ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து உங்களோட ஃபேஸ் வந்து தெரியுதா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேஸ் வந்து இந்த இடத்துல வந்து இந்த பாக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து தெரியல அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபேஸ் தெரியிற மாதிரி கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ இந்த இமேஜோட எண்டிங் வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான் ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்துட்டு கரெக்டாக வந்து ஃபேஸ் தெரிகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இதெல்லாமே தேவையான அளவுக்கு செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டு அப்படியே மூவ் பண்ணுங்கள். இந்த ஃப்ரேமும் எங்கே முடியுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டியூரேஷன் ஒன்றும் தேவை அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேம் முடிகிற இடத்துல இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரேம் முடியுது. இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்க பிக்கை ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்க ஃப்ரேம் எத்தனை ஃபோட்டோஸ் வந்து செட் ஆகுமோ அத்தனை ஃபோட்டோஸும் சேம் அதே ப்ரொசீஜரில் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 23 செகண்ட் வந்து கரெக்டாக வந்து நம்ம இந்த டெம்ப்ளேட் இருக்கிற அளவுக்கு நம்ம ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிட்டோம். எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக வந்து ஃபேஸ் தெரியுதா அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா ஃபேஸும் கரெக்டாக வந்து தெரியுதா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருவேன். அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை லைட்டாக மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் லாஸ்ட் ஆப்ஷனை அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறது தெரியும். இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் தேவையோ நீங்கள் அந்த கலரை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ எகைன் அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்டிங் இருக்கும். பிளண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு பிரைட்னஸை மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு -30 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. எல்லா ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான். ஏன் அப்படின்னா நம்ம ஆட் பண்ண போகிற அந்த லைட் எஃபெக்ட்லாம் அப்போ தான் நமக்கு பார்க்க வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் ஃபோட்டோஸோட அந்த பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து பிரைட்னஸை மட்டும் லைட்டாக போய் கம்மி பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே ஒவ்வொரு மாதிரியான செட்டிங் இருக்கும். அதனால் பிரைட்னஸை மட்டும் ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும்
ஒவ்வொரு மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருவேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம கலர்ஃபுல்லாக மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.